Hey guys, welcome back to TechWithJanaJohn channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது நான் இங்கே மேலே பேசிட்டு இருப்பேன், கீழே நம்ம சேனலோட லோகோ இருக்கும்ல, ஜஸ்ட் அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஜாயின் பட்டன் அப்படின்ற விஷயம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றது நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மானிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ்க்குலாம் மணி ஏர்ன் பண்ண முடியும். அதாவது மணி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும், காசு கிடைக்கும்பா. அப்படிதான் சொல்லணும். இதுதான் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோ நான் சொன்னது காரணமாக கூட. இந்த வீடியோ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்படி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது. நீங்களும் என்ன மாதிரி ஒரு சேனலாக இருக்கும் போது நீங்கள் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. அப்படி ரீச் பண்ண அடுத்த செகண்டு நம்ம எப்படி மானிட்டைசேஷனுக்கு போய் அப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். லைவ் டெமோவாக பார்த்தீங்கன்னா என் சேனலில் வச்சு நான் காமிச்சிருக்கேன். எல்லாமே பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் உங்கள் சேனலுக்கு பண்ணுறது தான் வேலை. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆயிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் இப்போ 2023 பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ளை பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்பவே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றது உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிடும். வீடியோக்குள்ளே போடுற மாதிரி நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆல் நான் பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதில் மானிட்டைசேஷன் பேஜை கிளிக் பண்ண, அதாவது அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் கெட் ஸ்டார்டட் அப்ளை அப்படின்றது வந்துச்சு. 4000 வாட்ச் ஹவர் 1000 சப்ஸ்கிரைப் முடிச்சனால. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் தான், ஈஸி தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரிவ்யூ அப்படின்றது இருக்குது. ஜஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்ற டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுங்க. அப்போ அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனோடனே காட்டுறேன் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சைன் இன் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ். ஆல்ரெடி எனக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டு அதுக்கான லிங்க்குமே தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம கூகுள் ஆட்சன்ஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஐ ஹேவ் அன் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டு ஜஸ்ட் நம்ம எந்த ஜிமெயிலில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அந்த ஜிமெயில் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் ஜிமெயில் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கும் வரும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கீழே உங்கள் வெப்சைட்டில் டிஃபால்ட்டாக அவங்களே உங்கள் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் அசோசியேஷன் மட்டும் கொடுத்தாலே போதும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கீழே அப்படியே அக்செப்ட் அசோசியேஷன் கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அசோசியேஷன் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு சில இன்ஃபர்மேஷனாக மட்டும் ஃபில் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில். நீங்களும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. அப்போ தான் ரிவ்யூவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக போட்டாச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. கீழே ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் தான், போடணுன்னா நான் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, சப்மிட்டை கிளிக் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுறாங்க. திருப்பி அதே YT ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது. அகைன் ரீடைரக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அகைன் YT ஸ்டுடியோ தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. இன் ப்ராக்ரஸில் இருக்குது, ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அங்கேயும் ஒரு டிக் மார்க் வந்தால் தான் எடுத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது கெட் ரிவ்யூ தான். அது சிம்பிளான விஷயம் தான். அவங்களே ரிவ்யூ பண்ணிட்டு அதையுமே டிக் பண்ணிவிடுவாங்க. நான் பண்ணோடனே எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து டேரெக்டாக மெயிலே சென்ட் பண்ணாங்க. அன்றைக்கி கடைசி அந்த ஒரு ஸ்டெப்பில் நான் அவங்கள பார்த்துருப்பால. கெட் ரிவ்யூ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்தது. அது முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா அடுத்ததுமே ரிவ்யூ எடுத்துக்கிச்சு. நான் பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்து விட்டேன். அப்படியே காலைல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெயிலே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபிஷியல் பார்ட்னராக பார்த்தீங்கன்னா ஆகிட்டோம். பார்ட்னர் ப்ரோக்ராமாக ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மானிட்டைசேஷன் என்னபிள் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியே வரலனா தான் போய் செக் பண்ணுங்கள். 1 வீக் வரைக்கும் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டாக இருக்க சேனல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 12 ஹவர்லேயே எனக்குலாம் 12 ஹவர் தான் ஆச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன், வாங்க போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அதை பார்த்து பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் அந்த வீடியோவை மட்டும் காட்டுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி தான் சேம் இருக்கும். ஃபோன்லாம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் தெளிவாக காட்டும் அப்படின்றனால தான் இப்படி பண்ணேன். எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நான் பண்ணுற வரைக்கும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போயே மானிட்டைசேஷன் ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோக்கெல்லாம் மானிட்டைசேஷன் அந்த க்ரீன் கலர் டாலர் சிம்பிள் வந்துடும்.
ஸோ வரல அப்படின்னா வீடியோவில் தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 மட்டும் ஆன் பண்ணி காட்டுவேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் அண்ட் தென் சூப்பர் தேங்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் தனியாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது எப்படி வந்து ஒரு பிக்ஸை வந்து வாங்குறதுன்னு வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் தேங்க்ஸும் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லா அப்கமிங் யூடியூபர்ஸ் இல்லை வந்து பிகைனர் யூடியூபர்ஸ் டேலண்டட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ காப்பி சொல்ல போகிறேன். நீங்களும் உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தெரிஞ்சுப்போம் நான் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிகைனர் யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை மானிட்டேஷன் அப்ளை பண்ண தெரியாமல் இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அவங்க சந்திக்கிறேன். பை கைஸ்.